ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான அரே மெத்தடில் ஒன்றான மேப் மெத்தடை பற்றி பார்க்கலாம். மேப் மெத்தட் அப்படிங்கிறது அரேவை இட்ரேட் பண்ணி புது அரேவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் இங்கே சிம்பிளாக எழுதுகிறேன். மேப் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது அரேவை ஃபஸ்ட்டு இட்ரேட் பண்ணும். ஓகேவா? இட்ரேட்ஸ் ஓவர் அன் அரே and return a new array. So for example, இது ஒரு callback ஃபங்க்ஷனை create பண்ணும். அந்த callback ஃபங்க்ஷனில் நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை அது செயல்படுத்தி புது அரேவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, it does not mutate. அதாவது பழைய அரேவை எந்த விதத்துலையும் இது சேஞ்ச் பண்ணாது. ஓகேவா? இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோடைய மேப் மெத்தட். சரி, இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட இந்த மேப் மெத்தடை படிக்கலாம். உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கான்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு ரொம்பவே சிம்பிளான எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது அரேவை தான் இட்ரேட் பண்ணுன்ட்டு. ஸோ அதனால் ஒரு அரேவை இங்கே எழுதிக்கிறேன். 4 5 6 7 8 9 இப்படின்னு நான் ஒரு அரே போட்டுக்கிட்டேன். அதில் 9 எலிமெண்ட்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேப் மெத்தடை யூஸ் பண்ணி இதை டபுள் ஆக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6 8 10 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு 2ஆல் பண்ணி புது அரேவை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கான்ஸ்ட் டபுள்னு போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு நம்பர்ஸ் டாட் மேப் அப்படின்னு போட்டுட்டு நான் கால் பண்ணுறேன். இப்போது கால் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை இது எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், மேப்புன்னு போட்டிருக்கு. அதாவது விஎஸ் கோடில் காட்டியிருக்கு இல்லையா, கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்கும். கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறமா இது ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக இண்டெக்ஸை ரிசீவ் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற அரேயில் இருக்கிற ஒரு வேல்யூவுமே இது இட்ரேட் பண்ணும். நான் இதை நம்முன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ரெண்டாவதாக இண்டெக்ஸ். ஸோ எப்பயுமே செகண்ட் வேல்யூ நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் இது இண்டெக்ஸை மட்டும்தான் குறிக்கும். இதுக்கும் நீங்கள் நம்மன்னு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்பர்னு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா உங்கள் எக்ஸாம்பிளுக்கு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் இது அந்த அரேயில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு புரியணுன்றதுக்காக நம்ம நம்பர்னு போட்டுப்போம், அவர் வெறும் நம்மன்னு போட்டுப்போம். பட் இது கால்பேக் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் எப்பயுமே அரேயில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் குறிக்கும். செகண்ட் ஆர்குமெண்ட் எப்பயுமே இண்டெக்ஸை தான் குறிக்கும். இதுக்குமே நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் என்ன நேம் கொடுத்தாலும் இண்டெக்ஸ் நம்பரை தான் இது குறிக்கும். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு இண்டெக்ஸ் தேவையில்லை, அதனால் நான் நம்பர்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இது கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நான் இது ஆரோ ஃபங்க்ஷனாக எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரிட்டன் ஒரு நம்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போது இது என்ன பண்ணுன்னா, இந்த 1 இந்த இடத்துல போட்டுட்டு 2ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து 2வை இந்த இடத்துல போட்டுட்டு 4ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது அரேவை தான் இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் console.logன்னு கொடுத்து டபுள்னு கொடுத்து பாருங்கள். டபுள்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது அரே 2 4 6 8 10 12 14 16 18 அந்த மாதிரி புது அரே க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் மேப் மெத்தட். இந்த மேப் மெத்தடை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மேப் மெத்தடை ப்ரொஃபஷ்னல் ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா, ஏபிஐ ரெக்வெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் இல்லையா, அது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஒரு அரேவாக தான் வரும். அந்த அரேவை நீங்கள் இட்ரேட் பண்ணுற சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும்போது இந்த ஃபார் ஆஃப் மெத்தட்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் ஈச்சில் யூஸ் பண்ண மாட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டெவலப்பர்ஸ் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொஃபஷ்னல் ப்ராஜெக்டில் மேப் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த மேப் மெத்தடை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் அரேவை மியூட்டேட் பண்ணாது சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் ஒரிஜினல் அரேவையும் நீங்கள் இங்கே கான்சோல் லோக் பண்ணி பார்த்தீங்கன்னா
அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ ஒரு அரேவை எடுத்து அதில் ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணி புது அரேவாக மேப் மெத்தட் வந்து கொடுக்கும். நான் இப்போது உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஜஸ்ட் வந்து அப்படியே கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு புது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் போட்டுட்டு மூவிஸ்ன்னு போட்டுட்டு ஒரு அரே, இந்த அரேயில் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேமுன்னு கொடுத்துட்டு இன்டர்ஸ்டெல்லர்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் கமா போட்டுட்டு ரேட்டிங்னு கொடுத்துட்டு 9.5ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் அகெயின் இந்த இடத்துல கமா போடணும். கமா போட்டுட்டு அகெயின் இதை அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இன்செப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதை வந்து 9.2ன்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து டார்க் நைட்டுன்னு கொடுத்துக்கிறேன். 9.4ன்னு கொடுத்துக்கிறேன். என் கேம்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதையும் வந்து நான் 9.4ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ மேப் மெத்தட் யூஸ் பண்ணி இட்ரேட் பண்ணலாம். இட்ரேட் பண்ணி புது அரேயில் வெறும் மூவியோட நேமை மட்டும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? அதுவும் அப்பர் கேஸில் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மேப் மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். இப்போது நான் கான்ஸ்ட் அப்பர் கேஸ்னு போட்டுக்குவா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஈக்குவல் டு மூவிஸ் டாட் மேப்புன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? அண்ட் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் புது அரேவை நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன நேம் கொடுத்தாலும் இது வந்து அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை தான் இட்ரேட் பண்ணும். ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் நேமுன்னு கொடுத்துக்கிறேன். நேம் அங்கே இருக்குது இல்லையா? ஓகே, மூவின்னு கொடுத்துக்கிறேன். மூவின்னு கொடுத்துட்டு எதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா மூவி டாட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டாட் போட்டுட்டு டூ அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு கான்சோல் லாகில் அப்பர் கேஸ் அப்படிங்கிறத வந்து நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், நம்மளுடைய மூவி மட்டும் தனியாக ஒரு அரேவாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ ஒரு அரேவை இட்ரேட் பண்ணி அந்த அரேயில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணி புது அரேவாக ரிட்டர்ன் பண்ணுறது தான் மேப் மெத்தட். அண்ட் இப்படி புது அரேவாக நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரிஜினல் அரேவை அது எந்த விதத்துலேயுமே சேஞ்ச் பண்ணாது. இப்போ நான் மறுபடியும் console.logன்னு போட்டுட்டு மூவிஸ்ன்னு போட்டேன்னா அந்த மூவிஸ் அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் எக்ஸ்பெண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே காட்டாது. ஸோ இதுதான் மேப் மெத்தட். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.